உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற சம்பவங்க. ஒருத்தனுக்கு லக் இருந்தது அப்படின்னா அதர பாதாளத்தில் இருக்கவனும் உச்சிக்கு வந்து வரலாம். அப்படி தான் ஃப்ரானோ செலாக் அப்படின்னு சொல்லப்படுற ஆள். இந்த ஆள் ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 7 வாட்டி மரணத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு தப்பிச்சிருந்துருக்காப்புல. அதுவும் சும்மா நார்மலாலாம் கிடையாது, பிளேனில் இருந்தெல்லாம் தப்பிச்சிருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆளை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம குரேஷியாவுக்கு போகணும். அப்போ 1929 ஒரு கப்புள்ஸு மீன் பிடிப்போம் அப்படின்னு ஒரு தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த லேடிக்கு வயிறு வலிக்குது. ஏன்னா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் குழந்தையும் பிறக்குது. அந்த தொப்புள் கொடியை அந்த மீன் வெட்டுற கத்தி ஏதோ வச்சுருந்துருக்காங்க, அதை வச்சு தான் வெட்டியிருந்துருக்காங்க. அந்த குழந்தை நல்லபடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்னு பலது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு தான் ஃப்ரானோ செலாக் அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாங்க. இவர் தான் உலகத்திலே லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசில் கிட்டத்தட்ட கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி மூலிகையெல்லாம் கொடுத்து கண்ணு தெரிய வச்சிட்றாங்க. ஒரு 32 வயசு வரைக்கும் இந்த ஃப்ரானோ செலாக்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 32வது வயசில் கரெக்டாக 1962 வருஷங்க, அப்போ இந்த ஆள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அந்த ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. கம்மியான பேர் தான் அப்போ அந்த ட்ரெயினில் இருக்காங்க. அப்படி போகும்போது மண் சரிவுனால் ஒரு பாறை வந்து ட்ரெயின் ட்ராக்கில் இருந்திருக்கு. இந்த ட்ரெயின் எப்படி கவுருதுன்னு தெரில, ஆனால் அதில் மோதி அங்கிட்டு கவுந்துருது. அங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரி இருந்திருக்கு. அங்கே குளிர்ந்த தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியில் ட்ரெயின் அப்படியே கவுந்தோன்னே ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆள் ஜன்னலை வந்து மெனக்கட்டு உடச்சி அப்படியே நீந்திக்கிட்டு கரையை வந்து சேர்றாரு. அங்கே சில பேர் வந்து இவரை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் கையை வந்து லேசாக வந்து முறிஞ்சிருது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. இவர் தப்பிக்கிறாரு. ஆனால் அந்த சம்பவத்தில் 17 பேர் இறந்து போகிறாங்க. இவர் தப்பிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து பார்க்குறாரு. இந்த கதையை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படி தப்பிச்சேன்னு. அடுத்த வருஷமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 2வது சம்பவம். அடுத்த வருஷமே தன்னோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. உடனே பஸ்லேயும் போக முடியாது, கார்லேயும் போக முடியாது. போனால் ஃப்ளைட்டில் தான் போகணும். உடனே வந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணும்ல. இவங்க உடனே போய் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, ஃபுல்லு. அது சின்ன பிளேன் தான், அதனால் வந்து ஃபுல்லாகிட்டு. இவர் போகிறதுக்கு ஒரே வழி அந்த பனிப்பெண்ணோட உட்காந்து போகலாம். இதுக்கு தான் கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, ப்ளீஸுங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பனிப்பெண்ணோட உட்காந்தனால என்னை வந்து அனுப்பிவிட்ருங்க, நான் அங்கிட்டு பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்து போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சுறாப்புல. அவங்கள வந்து ஓகே அப்படின்னுறாங்க. இவர் பனிப்பெண்ணோட பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துடுறாரு. விமானம் டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டே இருக்குது. இவர் போக வேண்டிய தூரத்துக்கு கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா விமானம் ஏதோ கோளாறு கொடுக்க ஆரம்பிக்குது. இவங்க காஃபியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டமால்னு ஒரு சத்தம். அந்த கதவு, எமர்ஜென்சி எக்ஸிட் கதவு வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து போகுது. இந்த ஆளுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. ஆனால் அடுத்த செகண்டே அந்த பனிப்பெண்ணை தூக்கி வெளில இறையுது. இவரையும் ஒரு சில செகண்டில் தூக்கி வெளில இறையுது. இந்த ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் வைக்க பொருளில் விழுகிறாரு. எவ்வளோ ஹைட்லேருந்து திரும்ப விழுந்திருக்காரு, 3/4 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டி அங்கேருந்து ஹைட்லேருந்து கீழே வந்து வைக்க பொருளில் விழுகிறாரு. இவர் பொழைச்சிட்றாரு. ஆனால் என்னென்னா கோமாவில் 3 நாளைக்கு இருந்திருக்காரு. என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. இதே நேரத்தில் ஒரு பனிப்பெண் வந்து விழுந்தாங்கன்னு சொன்னல, அவங்களுமே தப்பிச்சிட்றாங்க. ஆனால் அந்த விமானத்தில் உள்ள மிச்ச பேர் யாருமே தப்பிக்கலை. 19 பேர் இறந்து போகிறாங்க, அந்த விமானத்தை ஓட்டினவங்களை சேர்த்து. அந்த விமான ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சது 2 பேர் மட்டும்தானா. இப்படி 2வது சம்பவத்துலேயும் தப்பிச்சிட்றாரு. 3வது சம்பவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1966 நடக்குது. இதை கேட்டிங்கன்னா இவர் வந்து நினைக்கிறாரு, விமானத்தில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ட்ரெயினில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, பஸ்ஸில் போவோம் அப்படின்னு போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு பெரிய பாலம் வருது. அந்த பாலத்தில் இந்த பஸ்ஸு வந்து கட்டுப்பாட்டை இழந்துடுது. அந்த டிரைவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, கட்டுப்பாட்டிலே இல்லை. இவர் ஒரு பக்கம் திரும்பினா அங்கிட்டு திரும்புது, பிரேக்கு பிடிக்கலை, எதுவுமே வேலை செய்யலை. அந்த பாலத்தை அப்படியே உடச்சிக்கிட்டு கீழே வந்து பஸ்ஸு விழுந்துடுது அங்கே அந்த ஆற்றுல. அப்படி விழுந்தோன்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 பேர் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க. இந்த ஆள் வந்து அடியெல்லாம் பட்டு சும்மா கை காலெலாம் பயங்கரமாக கீறிட்டு இவர் எப்படியோ நீந்தி கரையை வந்து சேர்ந்துடுறாரு. இவர் தப்பிச்சிட்றாரு. இப்படி 4 சம்பவம். ட்ரெயினில் பொழைச்சிட்டாரு, அப்புறம் விமானத்தில் பொழைச்சிட்டாரு, அப்புறம் இந்த பஸ்ஸில் பொழைச்சிட்டாரு. இப்போ தான் 4வது சம்பவம் சொல்ல போகிறோம்.
1970 இந்த கதையெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. டேய் என்னடா சொல்கிற, இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு. அப்புறம் 4வது சம்பவம் தான் 1970, ஒரு 4 வருஷம் கழித்து நடந்திருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம், நம்ம சொந்த காரில் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொந்த காரில் போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது அவர் மட்டும் போகல, பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. இப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஃபியூல் வாடை வந்து அடிக்குது. என்னடா அப்படி வாடை அடிக்குது அப்படின்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 2 பேரும் கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு இருக்காங்களா, வாடை போட்டுன்னா எதுனாலும் தெரில, ஆனால் வெளில இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் தீ பரவி காரே வெடிச்சிருது. அந்த 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. இது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 1973 இது 5வது சம்பவம். இதே காரில் தாங்க, ஒரு காரை ஏற்கனவே காலி பண்ணிட்டாரு, அடுத்த கார். இந்த காரில் ட்ராவல் பண்ணி போகும்போது இவங்க மட்டும்தான் போகிறாங்க. இதே மாதிரியே ஃபியூல் வாடை வந்து அடிக்குது. ஆனால் இந்த வாட்டி இவர் காரை விட்டு இறங்கலை. ஆனால் தீ எப்படியோ வந்து இவர் முடியை வந்து கரிக்கிறது. இப்படி 5 சம்பவம் நடந்துருது. இதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னா அவங்க செம்ம ஷாக்கு. என்னடா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது, டேய் நீ அதிர்ஷ்டசாலியா இல்லாட்டி துரதிர்ஷ்டசாலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் போகிற வண்டி தானே ஆக்சிடெண்ட் ஆகுது, அது மூலம் ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க, இவர் மட்டும் தப்பிச்சிட்றாரு. இது எப்படின்னா இந்த ஒரு வடிவேலு அவங்க நடித்த படம் தானே, வடிவேலு அவங்க தானே வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஆட்டோ வந்து இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்கன்னு காமிச்சு ஆட்டோவே காலி பண்ணி விட்டுருவார். இவர் லாரி மேலே நிற்பார். வடிவேலு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எப்பா நீ தான்ப்பா தப்பிச்சிட்ட, உனக்கு லக் இருக்குது, ஆட்டோ மேலே தான் லாரி நிற்கி, லாரி மேலே தான் நான் நிற்கிறேன், நீ அங்கிட்டு நிற்கிற, உனக்கு ஆயில் கட்டி அப்படின்னு சொல்லாப்பில்ல. அது மாதிரி தான் இவர் ஒரு பீடை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவர் போகிற இடம்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஆனால் இவர் எதையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, தன்னை அதிர்ஷ்டசாலியாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படியே 22 வருஷம் ஓடிடுது, எந்த ஆக்சிடெண்ட் ஆகலை. ஒரு 1995 அப்போ தான் மறுபடியும் ஆரம்பிக்குது. எல்லா விதத்துலையும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். இந்த வாட்டி நடந்து போகும்போது ஒரு பஸ்காரன் என்ன பண்ணுறாருன்னா கொண்டாந்து மேலே அடிக்கிறான். லைட்டாக தான் அடிக்கிறாப்புல, அடித்ததில் கொஞ்சம் அடி பலமாக விழுது, ஹாஸ்பிட்டலில் போய் அதை சரி பண்ணிடுறாப்புல. அடுத்த வருஷமே 1996 இதான் லாஸ்ட்டு சம்பவம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் கார் எடுத்துகிட்டு மலை பகுதியில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய வளைவு வருது. அந்த இடத்துல வளையறதுக்காக போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ட்ரக்கு. அந்த ட்ரக்கு மேலே கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு அப்படியே ஒரு வேலியில் கொண்டு வந்து முட்டுறாரு. அப்படி முட்டினோன்னே இவர் சீட் பெல்ட் போடாதனால இவரை தூக்கி வெளில இறையுது. இவர் மரத்தில் போய் தொத்திக்கிறாரு. அந்த காரு 500 அடி பள்ளத்தில் போய் விழுந்துருது. இவர் படைச்சிட்றாரு, காரு வந்து வெடிச்சிருது. அதுக்கப்புறம் மீட்பு படை வந்து இவரை வந்து காப்பாற்றுறாங்க. இப்படி 7 வாட்டி தப்பிச்சிட்றாரு. இதையும் தாண்டி இவருக்கு லக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இவர் உயிர் படைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எல்லா விதத்துலேயும் வந்து பொழைச்சிட்றாரு. பஸ்ஸு, ட்ரெயின், காரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பொழைச்சிட்றாரு. அடுத்து என்ன தெரியுமா நடக்குது, 2002 இவர் முதல்ல லாட்ரி எழுதி விட்றாரு. சரி கிடைக்குதான்னு பார்ப்போன்னு. அவர் அதிர்ஷ்டம் பாருங்களேன், $1 மில்லியன் கிடைக்கிது. இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு 9.5 கோடி ரூபா கிடைக்கிது. அதாவது இன்றைக்கி மதிப்புக்கு. அது அப்போயுமே பெரிய காசு தானே, வச்சு பயங்கரமாக செலவு பண்ணுறாரு. வீடெல்லாம் வந்து விற்றுட்டு புது வீடு வாங்குறாரு. பயங்கர சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. புதுசாக கல்யாணம் வேறு பண்ணுறாரு. 5வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்படி குழந்தை கூட்டி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி போகும்போது தான் நிறையா செலவுகள் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழும்போது அவருக்கு வந்து தோணுது, காசெல்லாம் பெரிய சந்தோஷம் கொடுக்காது, அதனால் நம்ம இதெல்லாம் விற்றுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் அப்படின்னு வாங்கின வீடெல்லாம் விற்றுட்டு கையில் இருக்க காசில் ஒரு 25 காரை வாங்கி தன்னோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாரு. நிறையா இடம் இவர் வந்து மியூசிக் டீச்சராக வந்து வேலை பார்த்துருந்துருக்காரு. அதனால் நிறையா இடத்துல உள்ள அந்த மியூசிக் ஸ்கூலுக்கு வந்து நிறையா வாங்கி கொடுக்குறாருன்னு பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நார்மலான வாழ்க்கையை அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த லாட்ரி அடித்ததுலேருந்து தான் உலகம் ஃபுல்லாக இந்த சம்பவம் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட ஆள் இருக்காங்களா அப்படின்னு. இந்த ஆளோட பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருப்பார், இன்கேஸ் பிராணாச்சல்லாக்கு வந்து எங்கேயாவது ஃப்ளைட்டு வந்து முன்பதிவு பண்ணியிருக்காரு, ட்ரெயினை முன்பதிவு பண்ணியிருக்காருன்னா நான் அந்த இடத்துல ஏறவே மாட்டேன், அந்த வண்டியில் ஏற மாட்டேன்ப்பா, ஏன்னா நாங்கள் ஸ்பாட் அவுட் ஆகி அவர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஒரு 2014 வாக்கில் யூடியூப்பில் அனிமேஷனாக ஒரு வீடியோ வந்து போடுறாங்க, ஒரு சேனல் இவரை பற்றி. அவர் அதை பார்த்துட்டு, என்னப்பா நான் பொழைச்சதை வந்து நீங்கள் தப்பாக போட்டிருந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பிறந்தது எப்போ, 1929. 2014 அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அந்தளவுக்கு உயிரோடு நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. 2016 தான் இவர் வந்து இறந்து போகிறாரு. இவர் வந்து நார்மலாக தான் இறக்குறாரு, எதுவும் சாகசம் பண்ணியெல்லாம் வந்து இறக்கலை. நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
அதுக்கப்புறம் இறந்து போகிறாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. பட் இவ்வளோ பெரிய லெவலில் பேசுகிறாங்கன்னா இது உண்மையாக பொய்யான ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணுவாங்கள்ல. அப்போ ஒரு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 1963 ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த மாதிரி ரெக்கார்டு இல்லை அப்புடின்ட்டு ஒரு குழு வந்து சொல்லுது. இதை தாண்டி ஒரு சில பேர் இது உண்மையாக இருக்கும் அப்புடின்னு சொல்கிறாங்க. இது உண்மைப்பா அப்புடின்னு ஒரு குழுவும், இன்னொரு பக்கம் இது உண்மை இல்லை அப்புடின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். ஆனால் 7 வாட்டி இவர் உயிர் தப்பிச்சிருக்காரு. அதை தாண்டி $1 மில்லியன் அவருக்கு வந்து லாட்ரியும் கிடைக்குது. நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்தை கோயின்சிடென்ட் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவர் மூலம் தான் இது நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? அதாவது கோயின்சிடென்ட்னா ஆக்சிடெண்ட் ஆக போகிற வண்டியில் இவர் கோயின்சிடெண்ட்டாக போய் ஏறி அது ஆக்சிடெண்ட் ஆகி நிறையா பேர் இறந்து இவர் மட்டும் உயிர் பழிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இவர் அந்த வண்டியில் ஏறினதுனால தான் அந்த வண்டியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்புடின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.